நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார். குரு பார்க்க கோடி நன்மை 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத நிகழ்வு. இந்த ஒரு நிகழ்வால் உலகம் பல மாற்றங்கள் சந்திக்க போது 12 ராசியும் சந்திக்கிறீங்க. ஹம்ச ராஜ யோகம். அப்போ குரு உச்சம் பெற்று அதன் பார்க்கின்ற கிரகங்கள் எல்லாம் வலுப்பெறுகிறது. முதல்ல சார் கடன் தொந்தரவா, திருமணம் சம்பந்தப்பட்டதா, வேலை நிரந்தரமாக கிடைக்குமா இல்லையான்னு ஒரு பயம் இருக்கா, திருமணம் என்பது எட்டாக்கனியாக இருக்கின்ற பல பேர்த்துக்கு எப்பொழுது திருமணம் என்ற இயங்கிக் கொண்டிருக்கிற பல பேர்த்துக்கு மாறுதலை உண்டு. சொத்து கிடைக்குமா சார், காப்படி நிலமாக இருந்தாலும் தன் கைப்படி நிலமாக இருந்தாலும் என்னோட சொத்தாக இருக்கணும் சார், இப்படி எண்ணி இயங்குறவங்க பல பேர். அப்போ இது அரசு வகையில் கிடைக்குமா, கவர்மெண்ட் வகையில் கிடைக்குமா, ஏதோ உதவி கிடைச்சி நான் மீண்டு வந்துடுவேனா இப்படின்னு ஒரு எண்ணம் வரும். உடல்நிலையை பற்றி எண்ணி சிந்திக்காத நபர்கள் இப்போது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. யாரை கேட்டாலும், அதாவது சொத்து இருக்கோ இல்லை ஸ்ட்ரெஸ் இருக்குது, இதுக்கு மாற்றம் என்ன? அப்போ இன்றைக்கி உறவு திருமண தடை மட்டுமே திருமணம் செய்த பல பேர் இன்றைக்கி ஒரு வருத்தத்தக்க நிகழ்வு என்னென்னா, 10 வருஷம் 5 வருஷம் வாழ்ந்தவங்க கூட டைவர்ஸ் கிடைக்குமா இப்படின்னு. சார் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த குரு பயிற்சி வந்தோடனே தொழிலில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பில் முன்னேற்றம், திருமண உறவுகள் அந்யூன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடியது, குழந்தை பாக்கியம், இந்த மழலை செல்வங்கள், சொத்து சேர்க்கைக்குண்டான வழிவகைகள் கிடைக்கின்றன. இந்த குரு தொந்தரவு கொடுத்துட்டுருங்க சனியை பார்வை செலுத்துவதால் சனியின் ஆட்டம் வெகுவாக குறைகிறது. இந்த குரு அதிசாரமாக ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே வரார். மாறி அதுக்கப்புறம் அக்டோபர் 31 அதிசாரத்தில் வரும்போது பல உலக நிகழ்வுகள் நடக்குது. தங்கத்துக்கு ஏன் சார் தடை வந்தது, அப்போ அது மாற்றம் என்ன, பொருளாதார சேர்க்கைக்கு இவ்வளோ தொந்தரவா, இது மாதிரி பல எண்ணிலடங்க கேள்வி இருக்கு இல்லையா, அத்தனைக்கும் ஒரு திருப்பம் ஏற்பட போது உங்கள் ராசிக்கு நிச்சயமாக மீண்டு வர வழிவகைகள் இருக்குது. இதுக்குண்டான விஷயத்தை பார்ப்போம். மேன்மை வரும் மேச ராசி அன்பர்களே, வெற்றி வாய்ப்பை கதவை தட்டுகின்ற காலகட்டம் வந்துவிட்டன. எப்பொழுது நல்ல காலம் பிறக்கும் என ஏங்கியிருந்தவர்கள் இதோ பிறந்து விட்டன என்ற சூழ்நிலை வந்துவிட்டன. முதல்ல நல்ல விஷயம் என்னென்னா, குரு உங்கள் ராசியில் 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 12, 10 மற்றும் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். சுபகாலம் எப்பொழுது இயங்கிட்டு இருந்தவங்க, அதோட குறிப்பாக 7 சனியில் பல கஷ்டப்பட்டவங்க விடிவு காலம் வந்து விட்டன. அதுவும் மேசம்னாலேங்க போராட்ட குணங்க, போராடி ஜெயிச்சிரும். தலைமை தாங்கும் பண்பு உண்டு, அது சிறப்பு விஷயம். ஆடுற மாட்டை ஆடி கறக்கும், பாடுற மாட்டை பாடி கறக்க ராசி ஸ்பெஷல். இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசி மற்றவங்கள அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடியது, கவர்ச்சியாகவும் பேசும், கோபமாகவும் பேசும். என்ன கொஞ்சம் டக்குன்னு கோவப்படுறதை குறைச்சிக்கிட்டா இன்னும் டெவலப் ஆயிரும். சொந்த பந்தம் உறவினர்கள் எல்லாத்துக்கும் பார்த்துக்கும், ஆனால் அவங்க திருப்பி பார்க்குறாங்களா, அதுவும் உண்டு. இந்த குரு பயிற்சியை பார்ப்போம். முதல்ல குரு உங்கள் 4ஆம் ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். ஹம்ச ராஜ யோகம் பெரும் ராசியில் முதல் ராசியை நீங்கள் தான். முதல்ல சார் இடம், வீடு, சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு ஆதாயம் வரும், அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சொன்னோடனே சொல்லுவாங்க, சார் அந்த மாதிரி எங்களுக்கு இப்போ வராமல் இல்லையா, கடனில் இருக்கேன் சார். சார் உலக அளவில் ஒரு அமைப்பு வருது, ஜெயிக்கக்கூடிய கால சூழ்நிலைகள், எதிர்பார்க்காததை நல்ல விஷயமாக எதிர்பாருங்கள். திடீர் வரும். நான் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சலுகைகள் கிடைக்க, கவர்மெண்ட் கோட்டர் சம்மந்தப்பட்டது கிடைக்கலாம். நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் திடீர்னு இப்போ தான் பூர்வீக சொத்தை பிரிக்கிறோம், பங்கு வருதும்பாங்க. ஒரு புதையல் யோகம் போன்ற ஒரு யோகம் வந்து விட்டன. திடீராக இடம், வீடு, சொத்து, வண்டி, வாகனம், ஆதாயம் உண்டு. நிறைய பேர்த்துக்கு ரொம்ப நாளாக பூர்வீக சொத்தில் பிரச்சனை, இப்போ தான் ஸ்பிளிட் பண்ணுறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வில்லங்கம் இருந்தாலும் தீர்வு உண்டு. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து சார் திருமணம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒருத்தருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அக்டோபர் 31க்கு மேலே தான் குரு அதிசாரத்தில் போகும் பொழுது உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் குரு பலன் வருகிறது. திருமணம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முக்கியமானதை என்ன பார்க்கணுன்னா, நட்சத்திர பொருத்தாண்டி கட்ட பொருத்தம், கிரக பொருத்தம், 4ஆம் அதிபதி பொருத்தம். அது என்னங்க 4ஆம் அதிபதி பொருத்தம்? எனக்கு 4ஆம் அதிபதி பொருத்தம்னு கல்யாணம் நடக்காது இன்னைய பொருத்தம் முறையில். அது 4ஆம்னா படிக்காத மாப்பிள்ளை பெண்ணுக்கு வரன் கிடைக்கிறது கஷ்டம், சொத்து சுகம் இல்லாதவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கம்மி. அப்போ ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடம் வலுத்திருந்தாலே சுகஸ்தானம் அவனுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருது. முதல்ல இந்த அளவுக்கு பொருத்தம் தேவைப்படலைங்க. எல்லோரும் 6ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க, அதுக்குண்டான பார்க்கணும். இன்றைக்கி என்கிட்ட நிறைய பேர் திருமண வாழ்க்கையில் வந்து கேட்குறது, 10 வருஷம் 5 வருஷம் வாழ்ந்துட்டு எனக்கு டைவர்ஸ் கிடைக்குமா, எனக்கு இண்டிவிஜுவலாக சர்வே ஆன ஆண் பெண் எல்லோரும் இப்படி தான் கேட்குறீங்க. அதில் ஜாதக ரீதியாக நிறைய பேர் அது பிரிந்தும் போயிருக்கிறார்கள். பொதுவாக இந்த நேரத்தில் பிரிந்த கணவன் மனைவியில் ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள், ஒன்று சேர்ந்து வாழ்கிறதா இல்லை அடுத்ததா, வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறது. சரி, இது ஒரு சாப்டர். சார் கல்யாணமே ஆகலைங்க, தடை போகாத கோயிலில் பண்ணாத பரிகாரம் இல்லை, அதுதான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா பொது பரிகாரம் பலிக்காது. இப்போ
ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டா நல்லதுங்கிறது அது பொதுங்க. ஆனால் சரியான எக்ஸாக்ட் பரிகாரம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குற மாதிரி டக்குன்னு வந்து பண்ணணும். உங்கள் ஜாதகம் 7ஆம் அதிபதி என்ன, 7ஆம் அதிபதி நின்ற கிரகம் என்ன, அதுவும் வலு என்ன, அப்படி பார்த்து பண்ணணுங்க. இதாங்க பரிகாரம். இப்படி பண்ணால் தான் வாழ்வியல வெளிச்சம் வரும். அடுத்து முக்கியமாக தாயின் உடல் மற்றும் பூர்வீக சம்மந்தப்பட்டது. பொதுவாக தாயின் உடல்நிலையை பற்றி பல கவலைகள் பட்டு உடல் உபாதைகள் வந்து பல மருத்துவ செலவுகள் செய்தீர்கள். இது இல்லைன்னு சொல்லலை. இப்பொழுது படிப்படியாக மாறுகிறது. சார் மனநோய் மாறுது. என்ன சார் எனக்கு என்ன சார் மனநோய்? மன இறுக்கம். நிறைய பேர் அவங்களுக்கு தெரியாமல் மன ஸ்ட்ரெஸ்ஸுங்க, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து விடுபடுகிற காலகட்டம் உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வருது. கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸை ஜெயிக்க போகிறீங்க. அடுத்து முக்கியமாக சார் விரயம் குறையணும் சார். 10 ரூபா வந்தால் 12 ரூபா செலவு நிற்கிது. இதுதானே 12ஆம் இடத்த சனியின் தாக்கத்தை பார்த்தனால பொதுவாக விரய செலவுகள் குறைகிறது. விரயத்திலிருந்து லாபம் ஈட்டுகிற காலகட்டம். அப்போ வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட தொடர்புடைய வாய்ப்பும் உண்டு. அப்போ இப்போ யாரெல்லாம் விரயம் சம்மந்தப்பட்டது மாதிரி நல்லது கிடைக்கும். பொதுவாக ஃபாரின் சம்மந்தப்பட்ட போக இப்போ வாய்ப்புகள் வருது. வெளிநாட்டுக்கு நிறைய பேர் போகலாமா? அம்சம் உண்டு. கல்வியில் மேன்மை பெறுகிற காலகட்டம். படிக்கிறதுக்காக போகலாம், வேலைக்காக போகலாம். அப்போ இது சூப்பரான யோகம். சார் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்போது ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒரு சேஃபஸ்ட்டு சைடில் போய் ஒட்டிக்கங்க. ஒரு என்ன விஷயம்னா ரெசெஷன் ஒன்று வர காலகட்டமாக இருக்குது. சனி வேறு உங்கள் 6ஆம் வீட்டை பார்க்கறனால எவ்வளோ சேஃபாக போக உட்கார முடியுமோ அதுக்குண்டான வழிவகை என்ன? ஜாபை நம்பி பெரிய கடன் வாங்கிட வேண்டாம். ஆனால் பிஸ்னஸ் எப்படின்னா பிஸ்னஸ் கோல்டன் டைம். ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழில் ஆரம்பிக்க, எக்ஸ்பேன்ஷன் கொடுக்க, அது அடுத்த வளர்ச்சியை நோக்கி போக நல்ல காலம் பிறந்திருக்கிறது. சார் இது கூட்டாக தனித்த இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும். ஆனால் உங்கள் தொழிலை டெவலப் பண்ண காலகட்டம் வந்திருக்கு, பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண காலகட்டம் வந்திருக்குன்னு தைரியமாக சொல்லலாம். அப்போ நல்ல காலம் வந்து வச்சு சூப்பரான நிகழ்வுகள் நடக்க போகுதுங்கிறது மாற்றுக்கருத்தில். இன்னொரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தது ப்ராசஸ் பண்ணணும். அது என்ன அப்படின்னா ஹெல்த். சார் உடல்நிலை எப்படி சார் இருக்கும்? சார் உடல் உபாதைகள் சரியாகும் காலகட்டங்க. அது உடல் உபாதை சரியாகும்னா என்ன? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தொந்தரவு இருந்தானே இருந்தது. மருத்துவ செலவு உங்களுக்கோ குடும்பத்துக்கோ மாற்றி மாற்றி பண்ணிட்டீங்க. குரு 6ஆம் வீட்டை பார்க்கின்ற சனியை பார்க்கும்போது பாவத் பாவா கன்செப்ட் படி உடல் நிலைகள் மாறும். சின்ன சின்ன செலவினங்கள் இருக்குது, ஆனால் சரியாயிடும். இப்போ என்னென்னா ஒரு மருத்துவம் பார்த்தோ சரி பண்ணக்கூடிய நாள் கிழமை பார்த்து பண்ணணும். பொதுவாக சனிக்கிழமை அன்னைக்கு மருந்து சாப்பிடாதீங்க, முதல் மருந்து சாப்பிடாதீங்கம்பாங்க. அது மாதிரி விஷயம் இருக்குது. உங்களுக்கு நட்சத்திர ரீதியாக எந்த நாளில் போனால் சக்ஸஸ் ஆகும்? உங்களுக்கு தீமை செய்யும் காலகட்டம் என்ன? ஒருத்தர் வேலைக்கிழமை நல்லது நான் உங்களுக்கு அமைப்பு இல்லைங்க என்ன? அப்போ நீங்கள் வேலைக்கிழமை போகலாமா? அப்போ ஜாதக ரீதியாக பார்க்கணும். இது பொதுப்பலன். சரி, மாணவர்கள் சார் மாணவர்கள் தான் கோல்டன் டைம். நல்லா படிப்பாங்க, நல்ல அம்சம் உண்டு. அவங்களுக்கு சரியான சப்ஜெக்ட் மட்டும் சூஸ் பண்ணி கொடுத்துருங்க, ஜெயிச்சிருவாங்க. மாணவர்களுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எல்லாரும் ஒரே ஃபீல்டில் போட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வேறு ஜாதகம் வேணாம் சொல்லும். ஜாதகம் படிப்பு வேறு, தொழில் வேறு. அவங்களுக்கு உண்டான அம்சத்தை சரியாக சூஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கின்ற காலகட்டம் மேசத்துக்கு வந்திருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு. அப்போ இதை வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். மேன்மை, வளர்ச்சி, வெற்றி உங்களுக்கு அதீத வரும். ஒரே ஒரு முறை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வியாழக்கிழமையை சென்ற வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இது ரெண்டும் செய்தால் கோல்டன் டைம், வளர்ச்சி, வெற்றி. சூப்பர்.